நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தற்பொழுது பிப்ரவரி 5ஆம் தேதி நடக்கும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் முழு மும்முரமாக தற்பொழுது வேலைகளை செய்து வருகிறார் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான். ஆனால் அவரது உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கும் வகையில் பல பதிவுகளை தற்பொழுது பலரும் போட்டு வருகின்றனர். அதிலும் குறிப்பாக ஒரு சிலர் என்ன கூறுகிறார்கள் என்றால், ஒரே இடத்தில் சாப்பிட வேண்டாம், உங்களின் பாதுகாவலருக்கு வரும் இந்த ஒரு பாதுகாவலர்களை நீங்கள் பார்த்து நடத்த வேண்டும், அவர்களை முழுதாக நம்ப வேண்டாம், ஒரே இடத்தில் சாப்பிட வேண்டாம், உங்களது கார்களை உங்கள் கண் படும்படி நிறுத்த வேண்டும் என்ற பல அறிவுரைகளை தற்பொழுது அவர்கள் கூறி வருகின்றனர். அது மட்டுமல்லாது பல கட்சிகளுக்கும் தற்பொழுது நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் எதிராகவே இருக்கிறார் என்றே சொல்லலாம். ஏனெனில் அதிக சதவிகிதம் தற்பொழுது நாம் தமிழர் கட்சிக்கு கிடைக்கும் என்று பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. அதிலும் குறிப்பாக ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அதற்கான வேட்பாளரையும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் நிறுத்திவிட்டார் என்பது நம் அனைவருக்குமே தெரிந்த ஒன்றுதான். ஆனால் அதைத் தொடர்ந்து தற்பொழுது இந்த ஒரு அச்சுறுத்தல்களும் சமூக வலைதள பக்கத்தில் மிக வேகமாக பரவி வருகிறது.